Hi friends, do you know the Cape Town, the South African city? முதலா இந்த உலகத்திலே தண்ணி இல்லாத ஒரு நகரம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க கேப் டவுன் தான். நான் ஏன் சம்மந்தமே இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க கேப் டவுன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் சிட்டி இன் வித்தவுட் அ வாட்டர் அண்டர் தி எர்த் ஆல்சோ. ஸோ அப்போது நெக்ஸ்ட் சிட்டி எங்கே இருக்கும், எந்த கண்ட்ரியில் இருக்கும், இல்லை சவுத் ஆப்பிரிக்காவில் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை அது இந்தியாவில் இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நகரம் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. அது நம்மளுடைய சென்னையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இல்லை, ஜஸ்ட் இப்போதைக்கு இல்லை. இன் ஃபியூச்சர் வி டோன்ட் நோ. கர்நாடகாவில் இருக்கிற அந்த பெங்களூர் சிட்டி தான் வந்துட்டு இப்போதைக்கு அந்த நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருந்தால் மேபி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இது வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோவோ இல்லை சயின்டிஃபிக்கலாக சொல்லக்கூடிய வீடியோவோ இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் த சோஷியல் வீடியோ. ஸோ இதுக்கு மேலே இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் டெஃபினட்டாக கண்டினியூ பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ராகவ் மீடியாவும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ், அவ்வளோ பெரிய காவிரி அணையே வந்து வச்சிருக்கிற பெங்களூரால் ஏன் இந்த ஒரு தட்டுப்பாடை வந்துட்டு சரி பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தவறுகள். அதாவது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க அதே தவறு அவங்க செஞ்சுருக்காங்க. பட் அந்த தவறை நம்ம இன்னுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கான அந்த நேரம் எப்போ வரப்போகுதுன்றது தெரியல. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸாகவும் இந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க பண்ண சில தவறுகள் ஒன்றுமே இல்லை, தேவையில்லாமல் வாட்டரை வீணடிச்ச ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். அது மட்டுமே இல்லாமல் குளோபலி நிறைய விஷயங்கள் இதுக்கான காரணங்களாக இருக்குது. ஏன்னா குளோபலி 2023 அந்த இயர் மட்டும்தான், அதாவது இது வரைக்குமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட டெம்பரேச்சரில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர், அதாவது ஒரே நாளில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் கிடையாது. டே பை டே அந்த இயர் ஃபுல்லாகவே இந்த சேம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனதால் அண்டர் த எர்த் நிறைய வாட்டரை வந்துட்டு இல்லாமல் போயிருக்கு. அதனாலவே வந்துட்டு பெங்களூரில் ஸோ இந்த சுச்சுவேஷன் தெரியாமல், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகுதுன்றது தெரியாமல் வாட்டரை நிறையவே வந்துட்டு அன்வான்ட் யூசேஜ். ஏன்னா பெங்களூர் அப்படின்றது வந்துட்டு ஒரு கார்டன் சிட்டி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு பச்சை பசுமையாக எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். நாட் ஃபார் த நேச்சர், எதுவுமே நேச்சர் கிடையாது, எல்லாமே ஆர்டிஃபிஷியல். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற எல்லாத்துக்கும் என்ன பண்ணப்படும், இந்த மாதிரி தண்ணி லாரிலேயோ போர் வாட்டரோ இந்த மாதிரி தண்ணியை வச்சு தான் வந்து அவங்க அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடிய, அதாவது அது வந்து சொல்லப்போனால் நிறைய வந்து குளிரான இடம், தமிழ்நாடு கம்பேர் பண்ண ரொம்பவே குளிரான இடம் சொல்லலாம். ஸோ அதுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நம்மளுடைய நிலைமை வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்க பண்ண நிறைய தவறுகள், தண்ணியை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணது, நிறைய விஷயங்களால் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க சுச்சுவேஷன் சினரியோ சொல்கிறேன். அதாவது தண்ணியை ரேஷனில் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டுனே நான் நினைக்கிறேன் தண்ணியை வந்துட்டு ரேஷன் ஷாப்பில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ஒரு கேன் வந்து நம்ம 30 ரூபா கொடுத்து இங்கே வாங்குகிறோம். பட் கர்நாடகாவில் போய்ட்டு இப்போ நீங்கள், அதாவது எஸ்பெஷலி பெங்களூரில் போய்ட்டு நீங்கள் ஒரு கேன் தண்ணி வாங்கணும் அப்படின்னா 150 ருபீஸ் வந்துட்டு ஒரு கேனை வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், இன்னும் அதுக்கு மேலே கூட வந்துட்டு அங்கே சேல் பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைமாக நான் ரொம்ப வந்துட்டு ஆச்சரியப்பட்ட விஷயம், இதெல்லாம் வந்து கொடுமையின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அரிசி பருப்பு இதெல்லாம் ஓகே தான், தண்ணியை ரேஷனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய வறுமையின் உச்சகட்டமே சொல்லலாம். இல்லை என்ன சொல்கிறது அப்படின்னே வந்துட்டு தெரியல. அதாவது அது கூட வந்துட்டு இவ்வளோதான் லிமிட், இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வாட்டர் கிடையாது. என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பாருங்கள். நீங்கள் கத்தி படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு. என்னென்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு பெர்மிஷன் இல்லாமல் கார் வாஷ் வந்து பண்ணக்கூடாது. அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இருக்க கம்பெனிஸ் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து நீங்கள் உங்கள் நேட்டிவ்க்கு போய்ட்டு ஒர்க் பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எதுவுமே வந்துட்டு இது கரெக்டாக சம்மர் டைம், கரெக்டாக ஹாலிடே டைமில் வந்துருச்சு. பட் இருந்தாலுமே இந்த சில எக்ஸாம்ஸை கூட அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாமல் ரொம்பவே வந்து தடுமாறிட்டு தான் இருக்காங்க. பட் இதே ஒரு நிலைமையை நம்ம ஏன் நினச்சி பார்க்கக்கூடாதுன்னா, கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி வரும்போது, ஸோ கர்நாடகாவில் இருந்துட்டு எனக்கு வந்து கர்நாடகாவிலேருந்து கொஞ்சம் பார்டர்னு பார்த்தா வேலூர் சம்திங் சொல்லலாம். ஸோ அந்த ஏரியாவே ரொம்ப, ஆல்ரெடி வேலூர் வந்து ரொம்ப ட்ரையான ஏரியா. ஸோ இப்போவே ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் அது ஒரு சவுத் இந்தியாவுக்குள்ளே, சவுத் தமிழ்நாடுக்குள்ளே இன்னும் வரும்போது நிறைய ஸ்டேட் வந்து பாதிக்கப்படுறதுக்கு இருந்து ரெடியாகவே இருக்குது. அண்ட் இதில் மிக மெயினாக பாதிக்கப்பட போகிறது வந்து சென்னைன்னு சொல்லலாம். ஏன்டா சென்னைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே நீங்கள் நினச்சிங்கன்னா, டெஃபினட்டாக சென்னை இதில் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட போகுது. சென்னையை தவிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களும்
சென்னையை விட மோசமாக பாதிக்கப்பட போகுது அப்படின்றத சர்வேல வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2023 வந்த அந்த டெம்பரேச்சர், அந்த வெயிலுடைய தாக்கத்தை விட 2024 ஸ்டார்டிங்லேயே அதோடைய தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ எடுத்துக்கிட்டோம்னா 23யோட ஒரு கம்ப்ளீட் இயரில் என்ன ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆச்சோ அதில் 30% ஜஸ்ட் 2 மந்த்லேயே வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த இயர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு வறட்சி, ஒரு ட்ரைனஸ் இருக்க போகுது அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல நம்ம மாற்றிக்க வேணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மாற்றிக்கணும், வேறு எதுவுமே இல்லை. அதாவது காசோ பணமோ சம்பாதிக்கலாம், இல்லை வேறு எந்த விஷயமா இருந்தால் புதுசாக வாங்கலாம். ஆனால் நம்ம மழையை வர வைக்க முடியுமா? இல்லை நிலத்தடி நீர் மட்டத்தை வந்துட்டு திடீர்னு உயர்த்திட முடியுமா? மழை இல்லாமல் நம்மளாலே ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியுமானா டெஃபினட்டாக கிடையாது. இட்ஸ் ஒன்லி ஃபார் த காட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இருக்கிற வாட்டரை முடிஞ்ச அளவுக்கு வந்து சேவ் பண்ணுங்கள், கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். மிக முக்கியமாக வந்துட்டு அண்டர் தி வாட்டர், போர் வாட்டரை யூஸ் பண்ணுற எல்லாருமே கம்மியான வாட்டரை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா சீக்கிரமாக போர் வாட்டர் காலியாக தான் நம்ம எந்த அளவுக்கு நிலத்தடி நீரில் இருந்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மேலே இருக்க வாட்டர் சீக்கிரமாக வந்துட்டு ட்ரை ஆக ஆரம்பிச்சு சீக்கிரமாக வந்துட்டு நிலத்தடி நீருக்கு போயிடும், அதுவுமே சீக்கிரமாக காலியாகிடும். ஸோ அதனால் மிக 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 ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் போர்வெல் தான். ஸோ இந்த அண்டர் தி வாட்டரில் யாரெல்லாம் வந்து போர் யூஸ் பண்ணி வாட்டரை யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாருமே நம்ம வீட்டில் மோட்ரு போட்டால் எவ்வளோ தண்ணி வேணால் வருது, ஏன் தண்ணி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி யூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தங்களுக்கு பாதிக்கப்பட போகிறது ஓகே, நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. நாளைக்கு நீங்களே பாதிக்கப்பட போகிறீங்க, அப்போ தான் நீங்கள் வந்து யோசிக்க போகிறீங்க. ஸோ இந்த இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து திங்க் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக வாட்டரை நீங்கள் இதுக்கப்புறமே வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஜஸ்ட்டு ஒரு 1 மந்த் தான் ஆகுது, 1 மந்த் கூட இல்லை, சம்மர் ஸ்டார்ட் ஆகி பட் இன்னும் ஒரு 2-3 மந்த் இருக்குது, பார்ப்போம். கண்டிப்பாக நமக்கு எல்லாருமே இந்த ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வறட்சியில் நம்ம போய் சிக்க மாட்டோம். எந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோ எந்த ஒரு டேட்டாவோ எடுத்து பேசலை, ஜஸ்ட் ஃபார் த சோஷியல், டேரெக்டாக என்ன இருக்கோ அதை தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்குமே தெரியும், பட் இந்த நேரத்தில் ஒரு ரிமைண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இது ஒரு ரிமைண்டர் வீடியோவாக எடுத்து இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதனால் ஒரு மாற்றம் வந்து அந்த மாதிரி ஒரு வறட்சி நம்ம தப்பிச்சோம் அப்படின்னா அதை விட எனக்கு வேறு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல் பேர் ராகவ் மீடியா.